தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகர காவல் நிலையங்களில் கடந்த 2024 ஜூன் வரையில் நிலுவையில் உள்ள எஃப்ஐஆர்கள் எத்தனை என சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு கேள்வி கேட்டு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை முன்வைத்திருக்கிறாங்க இந்த வழக்கில்? சென்னை நவம்பரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு நலச்சங்கத்தில் முறைகேடு செய்வதாக புகாரளித்த குடியிருப்பு உரிமையாளரான 4 மேடியை சேர்ந்த வானமாமலை என்பவரை என்ற கதையினத்தை சேர்ந்தவரை அவமானப்படுத்தும் வகையில் குடியிருப்பு உரிமையாளர் ஒருவர் வாட்ஸ்அப் குரூப்பில் சாதி ரீதியிலான கருத்துக்களை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக அளித்த புகார் மீது நவம்பர் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என சொல்லி வானமாமலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டி வேல்முருகன் புகார் மீது நடவடிக்கை எடுக்காத குறித்து நேரில் ஆஜராக விளக்கம் அளிக்கும்படி சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய நீதிபதி டி வேல்முருகன் சென்னை மாநகர காவல் ஆணையராக நேரில் ஆஜரானார். அப்பொழுது வானமாமலையிடமிருந்து எந்த புகாரும் வரவில்லை எனவும் புகார் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அப்பன் முகமது ஜின்னா தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூன் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதனையடுத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அருமை அளித்த நீதிபதி காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த எண்ணிக்கைக்கும் நீதிமன்றத்தில் உள்ள அறிக்கையின் எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் புகார்கள் மீது விசாரணை நடத்தி அவற்றை முடித்து வைத்தால் அது குறித்து நீதிமன்றங்களுக்கு அறிக்கைகள் அனுப்பப்படுவதில்லை என தெரிவித்த நீதிபதி சென்னை நகரில் உள்ள காவல் நிலையங்களில் கடந்த 2024 ஜூன் வரை நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கைகள் எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன, எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளன என்ற விவரங்கள் குறித்து ஜூலை 8ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். குற்றப்பத்திரிகைகள் கோப்புக்கு எடுக்கும் விஷயத்தில் கீழமை நீதிமன்றங்கள் ஒத்துழைப்பு அளிக்காவிட்டால் அதை தனது கவனத்திற்கு கொண்டு வரும்படி தெரிவித்த நீதிபதி போக்குவரத்து நெரிசலில் காத்திருக்க நாம் விரும்பவில்லை, வீட்டில் மின்சாரம் இல்லாவிட்டால் காத்திருக்கவில்லை, ஆனால் வழக்கிற்காக மற்றும் மக்கள் 15 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டார். இவை அனைத்துமே மக்களினுடைய நல்லதுக்காக செய்யப்படுவதாகவும் இந்த விவரங்களை போலீசார் முறையாக பராமரித்தாலே 75% வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வராது என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். மேலும் சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் மக்களுக்கு எதுவும் சென்றடைவதில்லை, சட்டத்தின் ஆட்சி இல்லை எனவும் ஏராளமான குறைபாடுகள் உள்ளன என்று தெரிவித்த நீதிபதி புலன் விசாரணை அதிகாரிகளை பாதுகாப்பு பணிகளுக்கு, அதாவது வெளியில் பாதுகாப்பு பணிகளுக்கு எதுக்கும் அனுப்பாமல் அவர்கள் வழக்குகளினுடைய விசாரணையை விசாரிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.